தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவியர்களுக்காக முதலாக புதுமை பெண் திட்டத்தின் புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கும் அந்த நன்மை சென்றடைய வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு ஒரு புரட்சிகரமான திட்டமாக தமிழ் புதுவன் திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி படிக்கின்ற மாணவியர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்கின்ற அந்த முன்னோடி திட்டத்தையும் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கோரிக்கை. தமிழ் வழியிலே படித்துவிட்டு வருகிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதனால்தான் அவர்கள் அரசு பள்ளிகளிலே தமிழ் மீடியத்தில் தான் அவர்கள் படித்து வருகிறார்கள். நிச்சயமாக எல்லோருமே அங்கே ஏதாச்சும் ஒரு செக்ஷன் தான் அங்கே இருக்கும் இங்கிலீஷ் மீடியம். எனவே அரசு பள்ளிகளிலே தமிழ் வழி படிப்பை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதிலே படித்துவிட்டு வருகின்றவர்கள் இடைநின்று விடக்கூடாது. உயர்கல்வி படித்து அவர்கள் IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, இன்னும் பல்வேறு துறைகளிலே சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும். நம்முடைய தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த லட்சிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அது நிலைக்குழுவுக்கு அதுக்கு அனுப்பிச்சிருக்கதாக இப்போ சொல்கிறாங்க. அது வரவட்டி பார்த்துக்கலாம். அதான் இங்கே வரவட்டி பார்த்துக்குவோங்க.